ஹலோ மக்களே, வெல்கம் டு லாஸ்ட் லக்கேஜ். எல்லோரும் நல்லா இருப்பேன் நம்புகிறேன். நானும் இன்றைக்கி சூப்பராக இருக்கேன், செம்ம குளிராக இருக்கீங்க. இப்போ நம்ம வந்து இருக்கிறது வந்து நுவரெலியா. ஸோ இந்தியாவில் வந்து ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி நுவரெலியா வந்து ஸ்ரீலங்காவில் செம்ம ஃபேமஸ். பீக் சீசனில் வந்து இங்கே நெருங்கவே முடியாது, ரூம்ஸ் எதுவுமே கிடைக்காது, செம்ம வைபாக இருக்கும். அண்ட் இங்கே மெயினாக வர்றது வந்து நல்லா சில்லுன்னு, எப்பயுமே சில்லுன்னு இருக்கிற ஒரு ஏரியா தான் இந்த நுவரெலியா அப்படின்றது. ஸோ இது சுற்றி வந்து நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. முன்னாடியும் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கொட்டிக்கிட்டு இருக்கு, இங்கேருந்து ரூமில் இருந்தே பார்த்துக்கிட்டு இருந்தா. அண்ட் நான் காமிக்கிறேன் அந்த பக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நாம் இந்த நுவரெலியா ஃபுல்லாக ஒரு சுற்றிட்டு திரும்ப வீட்டுக்கு போகிறோம். ஸோ இது வந்து செகண்ட் டே ஆஃப் ஸ்ரீலங்கா. அண்ட் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நிறைய வாட்டர் ஃபால் பார்க்குறேன். இப்போ நம்ம போகிறது வந்து ஸ்ரீலங்காஸ் வைடஸ்ட் வாட்டர் ஃபால் அப்படின்னா போம்பூர் வெள்ளை அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். ஸோ நான் வந்தது வந்து இந்த பைக்கில் தான் வந்தேன், ஸ்கூட்டரில். ஸோ வாங்க போகலாம். ஸோ அங்கே தெரிகிறது வந்து லவர் ஸ்லீப் அப்படின்னு ஒரு வாட்டர் ஃபால். அண்ட் அதுக்கும் போக முடியும், அது பக்கத்துலேயே போக முடியும். பட் நாம் அதுக்கு போகல இன்றைக்கி, நான் முன்னாடியே அதுக்கு போயிருக்கேன். அண்ட் இப்போ நம்ம போகிறது வந்து போம்பூர் வெள்ளை அப்படின்னு ஒரு வெள்ளை. அண்ட் பாருங்களேன் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. சும்மா பச்சை பசேன்னு வேறு மாதிரி லெவலில் இருக்குங்க இந்த ஏரியா. சில்லுன்னு எல்லாம் ஸ்கூல் போகிறாங்க சின்ன குழந்தைங்க. ஒரு கோயில் இருக்குது இங்கே வந்து, மோஸ்ட்லி வந்து ஹிந்துஸ் தான் இருக்காங்க. அண்ட் இங்கே வந்து நிறைய டீ எஸ்டேட்ஸ் இருக்குது, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்தால் கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய ஒரு டவுன் அப்படின்னா இந்த நுவரெலியா சொல்லலாம். இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே நிறைய வந்து இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அந்தந்த இடத்துல போயிட்டு. இங்கே நிறைய வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் அது அப்படி நிறைய இருக்குது. அண்ட் வந்தால் கண்டிப்பாக வாங்க. ஓகே, எல்லாம் பால் மாடுங்க, பசு மாடு. ஸோ இங்கே வந்து நிறைய ஃபார்மர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்கல்ல. ஸோ நிறைய இருக்குது இந்த மாதிரி. ஸோ இது வந்து கெகரி லேக். ஸோ இந்த கெகரி லேக் வந்து ரொம்ப ஃபேமஸ். அண்ட் இங்கே வந்து நிறைய பேர் வருவாங்க, வாட்டர் ஸ்போர்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். நீங்கள் வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த கெகரி லேக் வந்து நுவரெலியா டவுன்லேயே தான் இருக்குது. ஸோ நீங்கள் கூகுள் மேப் போட்டாலே வந்துடலாம் இங்கே. அண்ட் இங்கே வந்து எல்லாத்தையுமே கூகுள் மேப் போட்டு அக்சஸ் பண்ணிக்கலாம், ஈஸி. நிறைய ரிசார்ட்ஸ் இருக்குது, ஹோட்டல்ஸ், ரூம்ஸ், கெஸ்ட் ஹவுசஸ் இந்த மாதிரி நிறைய booking.comல இருக்குது. உங்களுக்கு தேவையான ப்ரைஸஸில் நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். நான் இன்றைக்கி இருந்தது வந்து டவுனு பக்கத்துலேயே ஒரு ரூமில். அண்ட் ஸ்ரீலங்கன் ருபீஸ்க்கு வந்து ஒரு 3500 அந்த மாதிரி காஸ்ட் ஆகிடுச்சு எனக்கு. அண்ட் நீங்கள் இந்தியாவிலேருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓன் ஒரு ஸ்கூட்டர் வந்து ரெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிரைவிங் லைசனை வந்து ஸ்ரீலங்கனுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஒரு 4 hours ஒர்க் தான். பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் எல்லா இடத்துக்கும் போயிடலாம். ஒரு பைக்கை வச்சு மொத்தம் ஸ்ரீலங்காவே சுற்றிடலாம் உங்களுக்கு. அந்த பக்கம் பாருங்கள் இப்படி இருக்குது வியூ. கொஞ்சம் கொஞ்சமாக சன் வந்து ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. அண்ட் இது பாருங்களேன் எவ்வளோ க்ரீனாக இருக்குது அப்படின்னு. வேறு லெவல். கிளைமேட் எல்லாம் சூப்பராக இருக்குது. எவ்வளோ தான் தனியாக இருந்தாலும் சில்லாக இருக்கும் இந்த ஏரியா. ஸோ இது வந்து ஹக்கல்ல பொட்டானிக்கல் கார்டன். இதில் நிறைய ஃப்ளவர்ஸ், நிறைய மரங்கள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ரீலங்காக்கே இருக்கிற மரங்கள் இதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கிட்டு விசிட் பண்ணுங்கள், ஓகேயா. இது கொஞ்சம் தூரமாக இருக்குது, நிறைய இருக்குது இதில், நிறைய மிச்சம் தூரமாக இருக்கும். அண்ட் நீங்கள் நுவரெலியிலிருந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹக்கல்ல கார்டன். இந்த சீனெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது, வேறு மாதிரி இருக்குல்ல. அது பாருங்கள் எல்லாமே அங்கே சிட்டிஸ் தான், டவுன் தான் அது. எந்த பக்கம் பார்த்தாலும் சீனரியாக தான் இருக்குது. எவ்வளோ வேணாலும் ஃபோட்டோ எடுக்க முடியும் இந்த பக்கம் வந்தால். நீங்கள் எங்கே நிறுத்தி எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது அவ்வளோ இருக்குது. எல்லா இடத்தையும் காட்ட முடியாதுல்ல, அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் காமிக்கிறேன் எல்லா இடத்துலையும், ஓகே. ஸோ கூகுள் மேப்பில் காட்டுறத தவிர இந்த போர்டு இருக்குது. இந்த போர்டை கிட்டால ஒரு ரோட் போகுது. அந்த ரோட்டில் வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் போனால் அக்சஸ் பண்ண முடியும் ஈஸியாகவே. அந்த பக்கம் வந்து கொஞ்சம் சுற்று இதில் போகலாம். இப்போ நம்ம
ஃபைனலாக வந்து போம்புருவெல்ல ரீச் ஆகிட்டோம். அண்ட் இதுதான் இந்த பிளேஸ் தான். இதில் இப்படி மேலே போயிருக்கு. இந்த மாதிரி இப்படி போகணும். ஒரு 400 மீட்டர் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. பட் கண்டிப்பாக அதுக்கு கூட இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்படியே நடந்து போகலாம். ஓகே. ஸோ இங்கே டிக்கெட் வாங்கணும். அண்ட் ப்ரைஸஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே 1.4 கிலோமீட்டர். ஸோ டிக்கெட்ஸ் வந்து இந்த மாதிரி தான். லோக்கல்ஸ் வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு 30. அண்ட் ஃபாரினர்ஸ் வந்தால் 700. அண்ட் குழந்தைங்களுக்கு 300. க்ளீனாக இருக்குது இந்த வாட்டர். செம்ம க்ளீன். அப்படியே நீர்வீழ்ச்சியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இங்கேருந்து இன்னொரு 1 கிலோமீட்டர் போயிருக்கு டிக்கெட் கவுண்டரில் இருந்து. போயிட்டே இருக்கலாம். நீர்வீழ்ச்சி வந்து அந்த பக்கத்தில் இருந்து அப்படியே இந்த கீழே தான் கொட்டுது. இந்த பக்கம் போய்கிட்டு இருக்குது தண்ணி. கிளைமேட் தரமாக இருக்குங்க. விண்டியாக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. சான்ஸே இல்லை. அங்கங்கே கடை போட்டிருக்காங்க. நான் கொஞ்சம் ஏர்லியாக வந்ததுனால. ஏன்னா இது பாருங்கள் கொட்டிக்கிட்டு இருக்குது. காமிக்கிறேன். இது வந்து வாட்டர்ஃபால், அந்த வாட்டர்ஃபால் கிடையாது. இது அதிலிருந்து வார தண்ணி வந்து இது வேறு எதுலேயோ அப்படி கொட்டி போகுது அந்த பக்கம். எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாக வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஏன்னா லேட்டானா நிறைய க்ரௌட் வருவாங்க. இங்கே வீக்கெண்ட்ஸில் வந்து எப்படியுமே க்ரௌட் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வீக் டேஸ்லேயே வாங்க. அப்படியே போய்கிட்டு இருக்கோம் நடந்து. அண்ட் இந்த பக்கம் வந்து இந்த பட்டை என்ன தெரியுமா, இது வந்து வாட்டர் போகுது கீழே. நீர்வீழ்ச்சியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக கீழே தண்ணி லைன், வாட்டர் லைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை பெருசாக. நீங்கள் ரொம்ப நாள் கழித்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்னொரு வாட்டர் ஃபால். ஸோ இந்த பக்கம் தான் வர வழி எல்லாமே வாட்டர் ஃபால் தான். அந்த போம்புருவெல்ல இருந்து தான் இந்த வாட்டர் ஃபால் வந்து டீ கொட்டி இந்த பக்கம் வருது. ஸோ இதுவும் ஒரு வாட்டர் ஃபால். இதில் குளிக்கலாம், நீங்கள் வேணும்னா குளிக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட் பார்த்துட்டு சில்லாக இருந்துட்டு போகலாம். பாருங்க இந்த வாட்டர் ஃபால் தான் தெரியுது. அந்த பக்கத்தில் வந்து சின்னதாக ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஸோ இந்த பிரிட்ஜ் வந்தால் இந்த வாட்டர் ஃபாலை இங்கிருந்து பார்க்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், கொட்டுது பா. இந்த பாருங்க, இது வந்து டீ கொட்டி போயிடு. அண்ட் இந்த இடத்துலேயே வந்து ஒரு வாட்டர் ஃபால் ஃபார்ம் ஆகியிருக்கு. அந்த பக்கத்தால் போனால் அந்த வாட்டர் ஃபாலை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். ஃபைனலாக வந்து நம்ம போம்புருவெல்ல ரீச் ஆகிட்டோம். த வைடஸ்ட் வாட்டர் ஃபால் இன் ஸ்ரீலங்கா. ஸோ பாருங்கள், இதுதான் அந்த வைடஸ்ட் வாட்டர் ஃபால். அண்ட் இந்த பக்கம் போகலாம், அந்த பக்கம் போகலாம், இதை க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் அப்படி போகலாம், வீடியோலாம் எடுக்கலாம். ஸோ வாங்க இன்னும் பக்கத்தில் போகலாம். தண்ணியில் தான் போக வேண்டியிருக்கு. ஷூவை கழட்டிட்டு அதுக்கப்புறம் போகலாம். அந்த பக்கம் போகிறதுக்கு இதெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் போக வேண்டியிருக்கு. ஸோ அந்த பக்கம் செம்ம அழகாக இருக்காங்க பாருங்கள், எப்படி பச்சை பச்சையில் இருக்குன்னு. ஸோ க்ராஸ் பண்ணிடுவோமா? 3, 2, 1 கோ. ஓகே போயிடலாம். ஓகே வந்தாச்சு. சேராக இருக்குல்ல. ஓகே லெட்ஸ் கோ. இப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் ஷூ போட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் வெறுங்காலில் வந்துட்டேன். பரவாயில்ல, அட்டை ஏதாச்சும் இருந்தால் தான் பிரச்சனை ஆகிடும். என்ன ஒரு குளிர் காட்சியா. ஸோ சூப்பராக இருக்குல்ல, பாருங்களேன், காற்றெல்லாம் தரமாக அடிக்குது. ஸோ அந்த பக்கம் அப்படியே ஏறலாம். ஸோ இந்த பக்கத்துலேயே ரூட் இருக்குங்க பாருங்க, ஏதோ ரோடு இருக்குது இந்த பக்கமும். நான் வந்தது அடுத்த பக்கம். இந்த மலையில் கூட ஏறி வீடியோலாம் எடுக்கலாம். முன்னாடி போகலாம், ஓட்டிட்டு தான் போகணும். சூப்பர், வந்தாச்சு. இப்போ பாருங்க எப்படி இருக்கு. இதுதான் ஸ்ரீலங்கா வைடஸ்ட் வாட்டர்ஃபால். அப்புறமா இருக்குது, இன்னும் வைட் ஆகும். இது இந்த பக்கம்லாம் தண்ணி வரும். ஸோ டாலஸ்ட் வாட்டர்ஃபால் வந்து பம்பரகந்த இல்லை. ஸோ நான் அதுக்கு ஒரு
10 வாட்டியாச்சும் போயிருப்பேன், கேம்ப் அடிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு நான் வந்ததே கிடையாது. கீழெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த பாருங்கள் இப்படி இருக்கு. அந்த மலையிலேருந்து இறங்கி இன்னும் முன்னாடி போகிறோம். நான் தான் சொன்னேன்ல ரொம்ப பக்கத்தில் போய் கவனிக்க அப்படின்னு. நல்லா சேராக இருக்குது, அங்கே வரைக்கும் போகலாம். ஏன் அந்த தண்ணியில் கூட இறங்கலாம், ஆனால் ரொம்ப குளிராக இருக்குது, குளிக்கிற மூட் இல்லை. எப்படி இருக்கு? சூப்பரில். இதை விட பக்கம் வர முடியாது. பட் நான் இருக்கிற இடம் இருக்குது தானே, தரமாக இருக்குது. பாருங்க எப்படி இருக்கு, வேற மாதிரி. சூப்பர் தானே. கண்டிப்பாக வாங்க, செம்மையாக இருக்கும். ஆனால் காலையில் வந்துடுங்க, ஏன்னா ஈவினிங் ஆகும்போது செம்ம க்ரௌடாக இருக்கும். நீங்கள் கொண்டு வரலாம், தனி எடுக்க முடியாது, நிறைய பேர் இருக்கும் ஃபுல்லாக. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வேலையாகவே வந்துடும். இது வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. இந்த வாட்டர் ஃபால் அக்சஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. ஜஸ்ட் வந்து ஒரு 15 to 20 minutes வாக் தான். இந்த பக்கம் அந்த வெஹிக்கிளில் வந்து பார்க் பண்ணிவிட்டு ஒரு 20 minutes வாக்லேயே நீங்கள் வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு முன்னாடி வாட்டர் ஃபால் பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு பிளேன் வியூ இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ கீழே வந்தாச்சு. நாம் கிளம்ப போகிறோம். அண்ட் நிறைய க்ரௌட் வந்தாச்சு. அந்த பக்கம் பாருங்கள், செம்மையாக க்ரௌட் வந்துடுச்சு. அண்ட் ஃபைனல் லுக் நீங்கள் வாட்டர் ஃபாலை பார்த்துக்குங்க. கெட்டசிஎம்எல் මොකද? கெட்டமில்லா. ஓகே. முடிஞ்சா ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள், வாங்கலாம், ஏதாச்சும் கொடுத்துட்டு வரலாம். அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக திருப்பி வரும் அந்த ஹெல்ப். ஓகே. நான் போகும்போது ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ தான் எல்லோரும் வந்திருக்காங்க. நிறைய க்ரௌட் வந்துருச்சு, செம்ம க்ரௌட். நான் இப்போ போய்கிட்டு இருக்கேன், செம்ம க்ரௌடாக இருக்குது. அண்ட் ஸோ இந்த vlog வந்து இதோட முடிச்சிடுவோம், சரியா? திரும்ப இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துங்க, பக்கத்தில் இருக்க முடிஞ்சால் பார்த்துங்க. Until I see you next time. Ta-da, bye-bye. Have a great day. Bye-bye.